அதனுடைய ஸ்பீட், அதோட சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேறு லெவலுக்கு போக வேண்டிய ஆள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சது உண்டு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகையாளராகி, தொகுப்பாளராகி, சென்சார் போர்டு மெம்பராகி, இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளராக நிற்கிறது ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் கவிதா. இது எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோம், வெரி இம்ப்ரெசிவ். இம்ப்ரெஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக், நடித்த சத்யா, இவங்க கூட நடித்த எல்லாரும், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இதில் இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. அவர் நார்மலாக எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார். அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும், இல்லாத விஷயம் இருக்கணும், வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார். அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தில் கண்டென்ட் அதை விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் நினச்ச மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கவிதா கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும். நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன தயாரிப்பாளருக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் நல்ல எண்ணம். தானு சார் இருக்காருங்க, நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர். கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர், ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார். நாங்களாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது உண்டு. அவங்கெல்லாம் இங்கே கவிதாவுக்கு வாழ்த்த வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம். அதே மாதிரி அம்பிகா, அடுத்தது ரம்பா, இவங்கெல்லாம் கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள். இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும், பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம். அந்த படங்களை வெற்றி அடைய செய்யறதுக்கு சக்தி இருக்காரு கூட. அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் பத்திரிகை உலகம். அவங்க உங்களை கை விட்டுற மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க. இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ. கண்டென்ட் இதெல்லாம் நினைவுகள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் கொஞ்ச நாள் 2-3 நாள் ஷூட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பிச்சோன்னே தமிழ் பேசுகிறேன், ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் டைரக்டர் சாரே சொன்னார், இந்த படம் முடியும் போது ஒன்று நான் தமிழ் மறந்துடுவேன், இல்லை நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்னது அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அப்புறம் அதில் ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட்டு லேட்டாக வருவார், பாக்யராஜ் சாரும் கோபியும் லேட்டாக வருவாங்க. வந்தோடனே இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, எந்த பரஞ்சு அப்படின்னாங்க. 9 மணிக்கு மேலே டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது, என்ன மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ சார் அப்புறம் நான் சொல்லுவேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமல் சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டேக்கில் நான் சொன்னேன், இதுக்கு முன்னால் இருந்த மூஞ்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் நான் சார் நான் அது சொன்னால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். சொல்லணும் அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா பெரிய டைரக்டர், அந்த டைமில் நான் மலையாளத்துலேருந்து வந்திருக்கேன், புது ஆள், பெரிய டைரக்டர், பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் அந்த சொன்னது அந்த டயலாக் அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனாக மாறிடுச்சு. அந்த டைமில் என்னை திட்டாமல் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன். என்ன சார் நினச்சிருந்தா அதெல்லாம் வேண்டாம், சொல்லி கொடுத்த சொன்னால் போதும் அப்படின்னு. பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள். பெரிய ஹிட்டாக பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம். பட் எனக்கு என்னோட என்ன சொல்கிறது கரியரில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலிம்.
இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பத்தி தான் நிறைய பேசுறாங்களே தவிர, அதாவது வசந்தின்ற பேரு இன்னும் ஆளுங்க மனசுல இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டைரக்டர் பாக்யராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜ்ல பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நான் சீக்கிரட்டா வந்திருக்கேன், யாருக்கு எதுவும் சொல்லாம. சரி, கவிதாவை வாழ்த்துக்காங்க இங்க வந்திருக்கேன், அவர் போட்டு அடிச்சுட்டாரு. அதான் நான் இப்போ மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் ஹாப்பியா ஜாலியா சீக்கிரட்டா வந்திருக்கேன் மேம், சார் போட்டு அடிச்சுட்டாருன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் பாக்குறேன். ஏன்னா நிறைய நான் எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரும் மீட் பண்ணும்போது எனக்கு அங்கே ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஒன்று எனக்கு கவிதா எப்போ இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே இப்பதான் சொன்னாங்க இங்கிலீஷ் கேட்கக்கூடாதுன்னு, அதான் ட்ரை பண்றேன் தமிழ்லே பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாம. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், எந்த டைரக்டர் ஆகட்டும், யார் வந்தா கூட எங்களை எல்லாரையும் ஜனங்க கிட்ட கொண்டு போறது நீங்க பிரஸ் மட்டும்தான், பத்திரிகைக்காரர் மட்டும்தான். அப்படிப்பட்ட அவங்க எப்பவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இப்போ கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இப்ப வந்து நின்று இருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வாழ்வேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இன்னொன்னு ஆஸ் அ உமன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிகையால இருந்துட்டு அவங்க மெதுவா படியேற்று அவங்க சொந்த உழைப்புல இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு, எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது. ஏன்னா ட்ரைலர் பார்த்தேன், அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப நான் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு கூடி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்கிரீன் பிளே டிரெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது ட்ரெய்லர்லயே. ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்க சப்போர்ட் தருவீங்க, எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க, அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிக்கணும், வெற்றிகரமா பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி ஹோல் டீம் அண்ட் நன்றி.